Hello friends, welcome back to anithajaganskitchen. Kitchen. இன்னைக்கு no cooking video. அதுக்கு பதிலா நம்ம Ikea shopping vlog மாதிரி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி Ikea flags பார்த்துட்டோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம Ikea என்டர் ஆயாச்சு அப்படின்னு. Ikeaன்றது ஒரு ஸ்வீடிஷ் ஃபர்னிச்சர் ரீட்டைல் கம்பெனி. இங்கே நம்முடைய வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஹோம் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குங்க. இது ஒரு சாம்பிள் லிவிங் ரூம். இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளேக்கு வச்சு இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்டர் ஆனவுடனே இந்த மாதிரி தான் ஆரோஸ் இருக்கும் கீழே ஃப்ளோரில். ஸோ நம்ம அந்த ஆரோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான். ஸோ சாலிட் ஒரு 3 to 4 hours ஆகும் நம்ம ஹோல் ஐக்கியா சுற்றி பார்க்குறதுக்கு. செம்ம டயர்டாக ஆகிடும். பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட டிஸ்பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இது இன்னொரு சாம்பிள் ரூம். இப்படி தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அவங்க சேர்ஸ், இந்த ஆஃபீஸ் ரூம் டிஸ்பிளே, லைட்டிங் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாம்பிள் கிச்சன் ரூம். ஸோ கிச்சனுக்கு தேவையான அந்த கிச்சன் கபோர்ட்ஸ், கிச்சன் குக்கர், அப்புறம் அவன், கிச்சன் ஆக்சசரிஸ், யூட்டென்சில்ஸ் எல்லாமே ப்ரைஸ் டேக்கோடு இருக்கும். அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் செக்ஷன். ஸோ கிட்ஸுக்கு தேவையான அந்த பெட், அவங்களோட ப்ளே ஏரியா, அவங்களோட கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் டிஸ்பிளேக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லாண்ட்ரேட்டிவ் ரூம். ஸோ நம்ம லாண்ட்ரிக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வாஷிங் மிஷின், ட்ரையர், அயனிங் போர்டு, அயனிங் ஸ்டாண்டு, அப்புறமா எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் பாத்ரூம். இங்கே வந்து பாத் டப்ஸ், அப்புறம் வாஷ் பேசின், ஒரு கபோர்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேப் இருக்கும் மேலே டிஸ்பிளேல. அதை பார்த்துட்டு நம்ம எந்த செக்ஷனில் போய் என்ன வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். நம்ம தொலைஞ்சி போயிடுவோன்ற கவலையே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ரூம் இல்லைனாக்கா ஸ்டடி ரூமுக்கு தேவையான அந்த டெஸ்க், கேபினட்ஸ், சேர்ஸ், ஃபைல் கேபினட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குங்க. அது வந்து எவ்வளோ ப்ரைஸ், என்ன ப்ராடக்ட், அது எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷன், எந்த ஐலில் இருக்குன்னு இருக்கும். அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஹாலில் போய் அதை பிக்கப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எல்லாமே ஈஸி டு அசம்பிள், செம்ம ஈஸியாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டிலே எல்லாமே நாமளே டிஐவை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எஸ்கலேட்டரில் கீழே போனோம் அப்படின்னாக்கா ஸோ கிச்சனோட எசென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நைஃப்ஸ், கட்லரிஸ், அப்புறம் பிளேட்ஸ், பவுல்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன வேணுமோ அதை இங்கே நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஹாலில் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் இங்கே நம்ம எடுத்துகிட்டு கவுண்டரில் போய் நம்ம பே பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீடு டெக்கரேஷனுக்காக நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், வாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம சேருக்கு, சோஃபாக்கு யூஸ் பண்ண அந்த குஷன்ஸ், அதோட கவர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கேயே பிக்கப் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்குறது வந்து நம்ம கிராமத்துலலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, பேம்பு பேக்ஸ் தாங்க இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆரஞ்சு போன்சாய் ட்ரீ, அப்புறமா லெமன் ட்ரீ எல்லாமே இருக்கும். ஆர்கிட், அலோவேரா எல்லாமே கிடைக்குங்க. இதெல்லாம் ஃபேக் பிளான்ட்ஸ், நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்க சென்டட் கேண்டில்ஸ், அப்புறமா லேண்டன்ஸ், நம்ம குட்டி குட்டி அந்த கேண்டில்ஸ்லாம் உள்ளே வைப்போம் இல்லையா டெக்கரேஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி லேண்டன்ஸ் எப்படி இருக்கும். இந்த செக்ஷன் வந்து கேன்வஸ் பெயிண்டிங்ஸ், ஃப்ரேம்ஸ், அப்புறம் மிரர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இது வந்து லைட்டிங் செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து ரக்ஸ், அப்புறமா வந்து ரன்னர்ஸ் எல்லாமே இருக்கும். அது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இங்கேயே பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ஹால் வந்திருக்கோம். நான் ஒரு ஸ்டூல் வாங்கினேன். ஸோ அதோட லொக்கேஷனை நோட் பண்ணிக்கிட்டேன், ஐலியும் நோட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே ஃப்ளாட் பேக் தாங்க இருக்கும். என்ன வாங்குறீங்களோ எல்லாமே நம்ம ஃப்ளாட் பேக்கில் வாங்கிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு வீட்டில் போய் அசம்பிள் பண்ணிக்க வேண்டியதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் செம்ம ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு ஜிப்லாக் பேக் வாங்கினேன். இது வந்து ஒரு 2.5 liters. அது எவ்வளோ இருந்தாலும் எனக்கு பத்தாது. அதுக்கப்புறமா வந்து டின்னர் பிளேட்ஸ் வைக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி. ஸோ ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும்.
ஸோ இந்த மாதிரி ஏர்டைட் ஜார்ஸ் இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சீரியல்ஸ், பல்சஸ், அதுக்கப்புறமா மாவு எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர்னால ஒரு 2 வாங்கினேன். அப்புறம் இது வந்து வேறு ஒரு மாடலில் இருந்தது. ஸோ இதுவும் ஒன்று வாங்கினேன். அப்புறமா ஒரு ஹெவி பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் ஒன்று வாங்கினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ட்ரை பண்ணிட்டேன், செம்ம சூப்பராக இருக்குது. எதுவுமே ஃபுட்டெல்லாம் எதுவுமே தீஞ்சு போகலை, நல்லாவே இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்டீமருங்க. இது நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், திறந்த உடனே லோட்டஸ் மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் சரி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பேன் இல்லைன்னா கடலை தண்ணி கீழே ஊற்றிட்டு ஸோ இதை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து செட் ஆகிடும். அப்புறமா நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி எல்லாமே ஸ்டீம் பண்ணிக்கலாம். இலை, அடை, வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டீம் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி குக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என் பொண்ணோட பெட்ரூமில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பாம் ட்ரீ ஒன்று வாங்கினேன். இது அவள் கேட்டுகிட்டே இருந்தால் அதை வாங்கி கொடுத்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கப்போர்டுக்கு அப்புறமா வந்து ஷெல்ஃப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற லைனர்ஸ். இதை நம்ம சைஸ் அந்த தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம், வாஷ் கூட பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஃபலூடா அது சர்வ் பண்ணுற கிளாஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி குட்டி கிளாஸ் ஜார்ஸ். இது வந்து நான் வந்து இந்த மசாலாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைசர், நம்ம கப்போர்டில் அப்படி இல்லைனாக்கா கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இது நிற்கும். இந்த கால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரூஸ்லாம் அதுலேயே இருக்குது. ஸோ நம்ம அதை பில்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டூல் ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இது வந்து ஃப்ளாட் பேக்கில் வந்தது, அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.